அஜித்தின் முடிவால் அதிர்ச்சியான முதல்வர் ஸ்டாலின். அஜித் குமார் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்கவிருக்கிறார். படம் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகவிருக்கிறது. சினிமாவில் தொடர்ந்து நடித்து வரும் AK கார் ரேஸிலும் பிஸியாக இருக்கிறார். ஸ்பெயினில் நடக்கவிருக்கும் கார் ரேஸில் கலந்து கொள்ளவிருக்கிறார். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி என இந்த வருடத்தில் 2 படங்களில் நடித்திருந்த அஜித் கார் ரேஸிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார். இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்யும் விதமாக அவர் செயல்படுவது பெரிய பாராட்டை பெற்று வருகிறது. அண்மையில் கூட பத்மபூஷன் விருது அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. AK இப்பொழுது ரேஸில் அதிக கவனம் செலுத்தி வருவதால் அந்த விளையாட்டு மீது ரசிகர்களுக்கு அதிக கவனம் திரும்ப வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மட்டுமின்றி ரேசிங் நடக்கும் காலகட்டத்தில் சினிமாவில் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன் என்றும் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அவரது இந்த முடிவின் காரணமாக அவர் நடிக்கும் படங்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக குறையலாம். வருடத்திற்கு ஒரு படம் கொடுத்துவிட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருக்கிறாராம். அதே சமயம் இன்னொரு துறையில் சாதிப்பதற்காக அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்று ரசிகர்கள் வழக்கம் போல அவரை விட்டுக் கொடுக்காமல் பேசி வருகிறார்கள். வெளிநாடுகளில் இப்பொழுது கார் ரேஸில் கலந்து கொள்ளும் அஜித்தை பார்ப்பதற்கு ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவு கூடுகிறது. அவர்களுடன் முடிந்த அளவு புகைப்படங்களை எடுத்துக் கொள்கிறார். அவர்கள் ஏதேனும் அத்துமீறி நடந்து கொண்டாலோ சத்தம் போட்டு தொந்தரவு செய்தாலோ அவர்களை விரல் நுனியிலும் ஒரு பார்வையிலும் கட்டுப்படுத்துகிறார். அவரின் பார்வைக்கு ரசிகர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள் என பலரும் வியந்து வருகிறார்கள். அதே போல ரசிகர்களுக்கு தொடர்ந்து அறிவுரைகளை கொடுத்தும் வருகிறார். தற்பொழுது இவர் விளையாட்டு துறையில் சாதித்து வருவதால் பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறார். இதனால் தமிழக அரசு சார்பில் கார் போட்டியில் வெற்றிகளை குவித்ததற்கு பாராட்டு விழா நடத்த திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி போன்ற பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை கூறியிருந்தனர். மற்ற அரசியல் தலைவர்களும் வாழ்த்துக்களை கூறியிருந்தனர். அதே சமயம் பாராட்டு விழா நடத்தினால் அது அரசியலாக மாற்றப்படும் என்பதால் அதனை அஜித் தவிர்த்து விட்டதாக கூறப்படுகிறது. அவருடைய முடிவை பார்த்து முதல்வரும் ஆச்சரியப்பட்டதாக கூறப்படுகிறது. எல்லா கட்சி தலைவர்களுமே விரும்பும் நடிகராக அஜித் இருக்கிறார். பல மேடைகளில் அவரை முன் உதாரணமாகவே பலரும் பேசி வரும் வீடியோக்களை பார்த்திருக்கலாம். எவ்வளவு புகழ் வந்தாலுமே தன்னடக்கமாக இருப்பதாகவும் ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகிறார்கள்.